போயிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரேன். சார் திரு வன்னியர் சார், 91 தொகுதிகளை இலக்கு வைத்து இந்த கூட்டம், இந்த பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றாரு மதிவாணன். இன்னொரு பக்கம் களத்திலுக்கு இன்னும் வரவே இல்லை, மக்கள் சந்திக்கலை அப்படின்றாரு பொன்வில்சன். வடக்கு மாவட்டங்களில் கூட்டணியும் கம்யூனல் ஈக்குவேஷனும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அம்சமாக இருந்திருக்கு. பாமகவில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரக்கூடிய மோதல் அப்படின்றது இது ஒரு வாய்ப்பா திமுக கருதுதா? கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் இந்த வியூகத்துக்கான பின்னணியை எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய உரை அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான உரையாக நான் பார்க்கிறேன். முழுமையாக அந்த உரையை கேட்டேன். நான் முதலமைச்சர் உரை பாதி போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அரங்கில் நம்ம அமர்ந்துட்டோம். அமித்ஷா ஒரு வாரத்திற்கு முன்பு அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது, நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸையும் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவையும் நாங்கள் தொடைத்தெறிவோம் என்று பேசிய பேச்சுக்கு அப்புறம் வடக்கு மண்டலத்தில், அதாவது மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தலைமையிலான இந்த வடக்கு மண்டல கூட்டத்திலிருந்து வடக்குக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு கூட்டமாக, வடக்கிலே முடக்குகின்ற ஒரு கூட்டமாக, வடக்கு ஒருபோதும் தெற்கில் வெற்றி பெற முடியாது என்கின்ற கூட்டமாக இந்த கூட்டத்தை மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற கூட்டமாக நான் பார்க்கிறேன். நான் ரொம்ப மிக அழகா அந்த கூட்டத்தை கூட்டத்தில் சொல்றாரு, நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம், எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம். நீங்க எங்களை வீழ்த்திட முடியாது. 75 ஆண்டு கால திமுக, 75 ஆண்டு கால சமூக நீதி, 75 ஆண்டு சமத்துவ ஆட்சியை நீங்க எளிதா நீங்க இதை வெற்றி பெற முடியாது. நாங்க அதை விடமாட்டோம். இவ்வளவு 5 லட்சம் இளைஞர் நாங்க கூட்டியிருக்கிறோம். ரொம்ப இது சித்தாந்த ரீதியா மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுகின்ற, அதாவது இன்னைக்கு பாஜக தலைமையிலான ஒரு அணி, அது எல்லாமே மதச்சார்பை மதவெறியை வெறுப்பரசியலை முன்வைக்கின்ற ஒரு அணியாக, திமுக தலைமையிலான அணி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த அணி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அணியாக இந்த அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல 2 பேருக்கும் தான் இப்ப போட்டி. நீங்க இடையில நிறைய வருவாங்க போவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த அமித்ஷா அவர்களோ அல்லது மோடி அவர்களோ அவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்கள், தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னார்கள். இன்னும் கூடுதலாக ரவுடிகள் என்றெல்லாம் அவர் அதாவது பீகார்கள் இங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார்கள். இப்படி ஒரு வெறுப்பை, வெறும் இன வெறுப்பை, தமிழ்நாட்டின் மீதான வெறுப்பை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்போடு இந்த வடக்கு மண்டல கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது ரொம்ப மிக முக்கியமா நான் இந்த இடத்துல நான் பார்ப்பது என்னன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு உத்திகளை கையாளுது. எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி, அதாவது கொஞ்சமாவது உள்ள புகுந்து நம்ம குழப்பம் செய்யலாம் என்று நினைத்தது. அதிமுகவை அவர்கள் கபலீகரம் செய்தார்கள். இன்னும் என்னென்ன குழப்பம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர், சீமான் தலைமையிலான நாம் தமிழரையும் விஜய் தலைமையிலான தாவேகாவையும் உள்ள கொண்டு நிறுத்தி இளைஞர்களை குழப்பம் செய்யற இடத்துல கொண்டு போய்கிட்டு இருக்கிற சூழல்ல இளைஞர்களிடையே குழப்பத்தை விளைவித்து அதை முதல் தலைமுறை வாக்குகளை சிதறடிக்கின்ற வேலையை பாஜக செய்ய முயற்சி செய்யும் பொழுது வடக்கு மண்டலத்திலிருந்து அப்படி எதுவும் செய்ய முடியாது என்கின்ற எச்சரிக்கையான ஒரு கூட்டமா தான் நான் இந்த கூட்டத்தை பார்க்கிறேன். ஒரு பெரும் மாநாடாகத்தான் நான் இந்த வடக்கு மண்டலத்துக்கான வியூகம் அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சி, அந்த பகுதி மக்களுடைய தேவை சொல்லி முடிச்சார். அவர் பேசும்போது ரொம்ப முக்கியமா சொன்னாரு, 5 தலைமுறையாக திமுக வழிநடத்தப்படுகிறது. அண்ணாவை தொடங்கி, பெரியாரை தொடங்கி, அண்ணா, கலைஞர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்ப உதயநிதி அவர்கள், இந்த 5 பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு அணியாக இருக்கிறார்கள் என்பதை சொன்னார். அது ரொம்ப முக்கியமா நான் பார்க்கிறேன். நான் நீங்க சொல்லுங்க, எதை சொல்ல வந்தீங்க? இப்ப வடக்கு மண்டலத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் அப்படின்றது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை, அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதுக்கு நாங்கள் தேர்தலை ஒட்டி என்ன செய்வோம், தேர்தலுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு நிர்வாகிகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்றக்கூடிய எதிர்பார்க்கும். பாஜகவை மையப்படுத்தி பாஜக மீதான ஒரு எதிர்முனையை கூர்மைப்படுத்துறது மூலமாக அந்த வடக்கு மண்டலம் என்ன பெறப்போகிறது? ஒரு தேர்தல் வியூகமா இருந்தாலும் அந்த வியூகத்தில் அந்த பகுதி மக்களுடைய நலன் இருக்கணும் இல்லையா?
அதுல கட்டாயம் அது வந்து அது குறித்து வந்து வடக்கு பகுதியில் இருக்கிற வடக்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தொகுதி வாரியாக பேசுறாங்க. மாண்புமிகு அமைச்சர் ஏவாவேலு போன்றவர்கள் அந்த தொகுதியை முழுக்க வந்து பரப்புரை செய்து அல்லது என்னங்கிறத கேட்டுதான் அவங்க வந்து பண்றாங்க. தொகுதி மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, பேசக்கூடியதில்ல, தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அது வெறும் வடக்கு மண்டலத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க அந்த கூட்டணி, இந்த எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு மரியாதைக்குரிய துணை முதல்வருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி பிளஸ் இளைஞரணி கூட்டமாக தான் அதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு வந்து தீர்த்து வைப்பதற்காக நம்ம வந்து ஒரு ஆட்சி நடத்தப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கலவரம் செய்வது, வன்முறை செய்வது, திருப்பரங்குன்றத்திற்கு போய் நீங்க வந்து கந்தனுக்கு அரோகரான்னு சொல்வதற்கு பதில் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லி வன்முறையை தூண்டுகின்ற சூழலில் முதலில் இருக்கின்ற அஜெண்டா, முதலில் இருக்கின்ற இலக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பாதுகாப்பது. மத வெறியர்களிடமிருந்து, சனாதன வெறியர்களிடமிருந்து முதல்ல தமிழ்நாடு இருந்தாதானங்க நீங்க வந்து மக்களை பேச முடியும். நீங்க எல்லாமே நீங்க வந்து குடியேற்றம் செய்யறாங்க. எஸ்ஐஆர் மூலமாக நீங்க என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுடைய வாக்குகளை வந்து அவங்க வந்து 1 கோடிக்கு மேலான வாக்குகளை வந்து அவர்கள் வந்து இல்லாம செய்யறாங்க. முதல்ல தமிழ்நாடு இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள், அந்த தமிழ்நாடு என்கின்ற அந்த மக்களுடைய அடையாளங்கள் இருக்கணும். அதுவே நீங்க காணாமல் அடிக்கப்படும் பொழுது நீங்க வேற என்ன செஞ்சாலும் என்ன நடக்க போகுது? அதனால தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாண்பு, தமிழ்நாடு அப்படிங்கிற அடையாளம், தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது என்பது மிக நுட்பமாக விடுதலை சிறுத்தைகள் அப்படி பார்க்கிறோம். அந்த நுட்பத்தோடு தான் திமுக கூட்டணியில் நாங்க தொடர்றோம். இந்த திமுக கூட்டணியில் இன்னைக்கு வந்து மண்டல வாரியாக அவங்க நடத்துகின்ற இந்த மாநாடுகள் என்பது மிக முக்கியமாக பாஜக எதிர்ப்பு, பாஜக முன்வைக்கின்ற வெறுப்பு அரசியலை இளைஞர்களே அதை வந்து பரப்புரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் நம்ம வந்து இந்த மாநாட்டை பார்க்கிறோம். அதனால துணை முதலமைச்சர் அவருடைய உரை அப்படிங்கிறது ரொம்ப துணிச்சலா, திடகாத்திரமா வந்து பாரு, மோதி பார்ப்போம், நீங்க உள்துறை அமைச்சரா இருக்கலாம், நீங்க வட மாநிலங்கள் ஜெயிக்கலாம், என்ன வேணாலும் நீங்க வந்து அங்க வந்து செஞ்சுட்டு இங்க வரலாம், என்ன வேணாலும் பேசிட்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் அதை தூக்கி எறிகிற, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உரையா நான் பார்க்கிறேன். நான் இளைஞர்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற, இளைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு உரையா தான் நான் இந்த உரையை இன்னைக்கு வந்து உரையா பார்க்கிறேன். உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் வந்து கூடுதலா வந்து இந்த களத்துல நிற்குது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து பெரிய சனாதன எதிர்ப்பு களத்தில் நிற்பது, வர்ணாசிரம எதிர்ப்பு களத்தில் நிற்பது, சமத்துவ பெரியார் கலைஞர் அவருடைய வழியில தொடருது அப்படிங்கிறது வந்து உண்மையாவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு கூட்டமாக தான் நான் வந்து பார்க்கிறேன். நான் இன்னைக்கு இளைஞர்கள் கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க, ஆனா இந்த கூட்டத்தை கட்டுப்பாடோடு நடத்தி ஒரு பாடத்தை சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல பகிரப்பட்டிருக்கு. ஸோ தன்னுடைய பிரதான எதிரியாக உதயநிதி விஜயை முன்வைக்கிறாரா? அவருக்கான மெசேஜ் தான் இந்த கூட்டத்தில் மூலமாக முன்வைக்கப்படுதா? இல்ல, அதாவது இளைஞர்களை கொள்கை ரீதியாக, அந்த அடலேறுகளை கொள்கை ரீதியாக வழிநடத்துவது என்பது ஒரு தலைமைக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒரு செயல். ஒரு தலைவர் அப்படின்னா இளைஞர்களை வழிநடத்தணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள், எங்களுடைய தலைவர் அவர்கள், இன்னைக்கே விடுதலை சிறுத்தைகள்ல எல்லாமே இளைஞர்கள் தான். விடுதலை சிறுத்தைகள் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டத்தை பாத்தீங்கன்னா, எங்களுடைய தலைவருடைய வருகை வர்றாரு அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே ஈய போல மொய்க்கும். ஆனா கொள்கை சார்ந்து இருப்பார்கள். நீ கிரீஸ் தடவை வந்து ஏறிடக்கூடாதுன்னு சொல்லி கிரீஸ் தடவ மாட்டாங்க. நீங்க வந்து எங்கேயும் வந்து ஸ்டீல் அடிச்சு மூட மாட்டாங்க. அந்த இளைஞர்களுக்கு கொள்கை ரீதியாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், மேதகு பிரபாகரன் அவருடைய கொள்கைகளை வந்து வடிவமைத்து இப்படித்தான் நீங்க செயல்படணும், இப்படித்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இளைஞர்களை, எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். அப்ப நீங்க ஒவ்வொரு இளைஞர்களையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அந்த தலைவருக்கு உண்டா இல்லையா? நீங்க போய் கலவரம் செய்யுங்க, வன்முறை செய்யுங்க, நீங்க வந்து ஏறுங்க, மரத்துல ஏறுங்க, மரத்துக்கு தாவுங்க, நான் உங்களை பார்க்க மாட்டேன், லைட் ஆஃப் பண்ணிடுவேன். இதெல்லாம் இளைஞர்களை எப்படி? எந்த தலைவரும் அப்படி சொல்லலையே, தவேகா தலைவரும் அப்படி சொல்லலையே. நீங்க வந்து எங்களுடைய ஆம்புலன்ஸ் வந்து, ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டிரைவர் வந்து இனிமே ஆம்புலன்ஸ்லயே வந்து படுக்க வச்சுதான் போக முடியும் அப்படிங்கிற வன்முறை யாரும் தூண்டுறாங்களா? எடப்பாடி பழனிசாமி போல. சரி, என்ன அதாவது இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதுன்னா என்ன? அவர்களை வந்து அரசியல் படுத்தணும். எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நீங்க அரசியல் படுத்தணும்? அரோகரா சொல்றதோ இல்ல பாரத் மாதா கி ஜெய் சொல்றதோ அது வந்து அரசியல் படுத்துறதா?
கும்பல் படுகொலைகளை நடத்துறது அப்படிங்கிறது அரசியல் படுத்துறதா? மாட்டுக்கறி வச்சிருந்ததாக சொல்லி தாக்குதல் நடத்துறாங்களே அப்படி வந்து அரசியல் படுத்துறதா? சித்தாந்த அடிப்படையில் நல்வழிப்படுத்துறது ரொம்ப முக்கியமா இல்லைங்களா? இன்னைக்கு அந்த பணியை தந்தை பெரியாரில் தொடங்கி இன்றைக்கு வரை தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் செய்யறோம், திராவிட முன்னேற்ற கழகம் செய்யறோம், இடதுசாரிகள் செய்யறோம். ஒரு பக்கம் ஆளுநர் வந்து மிக மோசமாக வன்முறையை தூண்டுகிற வகையில அவர் வந்து பேசுறாரு. ஆளுநர் அவர்கள் நீதிபதி வந்து வெளிப்படையா வன்முறையை தூண்டுற மாதிரி வந்து இந்துத்துவ வெறியை தூண்டுறாரு. இளைஞர்களை எப்படி ரொம்ப முக்கியமா பாக்குறேன். நீதிமன்றமும் வந்து இளைஞர்களை வழி நடத்தாமல் நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. அடுத்த சுட்டுக்கு படுத்துறது இல்ல. என்ன பொறுப்போடு செயல்படணும்? தமிழ்நாட்டுல இளைஞர்கள் தான் மகாசக்தி, இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய சக்தி, இளைஞர்கள் தான் வருங்கால நம்பிக்கை. ஆனா அவர்களை போய் நீங்க வந்து இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா 41 பேர் இப்ப இறந்துட்டாங்க, அந்த குடும்பத்தை கூட நீங்க போய் பார்க்கல. ஆனா நான் தான் அடுத்த முதலமைச்சர் கொஞ்சம் கூட நான் வாய் கூசலையா, நான் கூசலையா? எப்படி அவர் வந்து நீங்க வந்து இளைஞர்களை வந்து நம்ம தலைப்பு தாண்டி போறோம். நம்முடைய செந்தில் சொன்னது போல அவர்கள் வந்து ரசிகர்கள். சரி, அடுத்த சுற்று நடிகரை பார்க்க போயிருக்கிறாங்க, தலைவரை பார்க்க போல. சரி, திரு செந்தில்வேல், உதயநிதி ஸ்டாலினுடைய இன்றைய பேச்சில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடாரு. ஒன்று, இளைஞர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரணும் அப்படின்றது மீண்டும் மீண்டும் கடந்த கூட்டத்திலையும் இதே மாதிரி பேசினாரு, இந்த கூட்டத்திலையும் அதை வலியுறுத்தி இருக்காரு. சீனியர்களுக்கு வாய்ப்பு போதும் அப்படின்றத மறைமுகமாக சொல்றாரா, இல்லை இந்த இடத்துல இப்போ இளைஞர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக அப்படி சொல்றாரா? 2 விஷயங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைவராக இருந்த பொழுது அவருக்கு தளபதியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அன்றைக்கு தளபதியாக இருந்தார். அவர் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அன்றைக்கு தலைவரிடம் கேட்டார். ஏன்னா அன்றைக்கு அவர் இளைஞரணியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு இளைஞரணியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இளைஞர்களுக்கு தன்னுடைய அணிக்கு நீங்கள் கூடுதல் பொறுப்பை தரணும், இளைஞர்களுக்கு நீங்கள் வந்து நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத நீங்கள் அப்பா பிள்ளைலாம் வீட்டில் களத்தில் தலைவர் ஒரு இளைஞரணியினுடைய தலைவர். அப்போ ஒரு இளைஞரணியுடைய தலைவரிடம் உரையாடுகிறார். பொது வெளியில கேட்கிறாரு, இந்த பாருங்க நான் இவ்வளவு இளைஞரணியில இத்தனை பேரை சேர்த்து வச்சிருக்கிறேன், தலைவரே நீங்க எங்க அணிக்கு இளைஞர் அணிக்கு கூடுதலான வாய்ப்பை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இதுதான் திமுக. நீங்க வந்து அது அப்படி இருக்கிறதுனால தான் அது இவ்வளவு நாள் வந்து பல தோல்விகள் வெற்றிகளை தாண்டி அது வந்து இன்றைக்கும் உறுதிப்பாட்டோட நிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க அவர் 2 விஷயம் பேசினா, நீங்க 3-4 விஷயம் முக்கியமா பேசியிருக்கிறார். ஒன்று, குஜராத்திலிருந்து எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பாஜகவிற்கு மிக கடுமையான ஒரு எதிர்வினையை முதலமைச்சரும் ஆட்சியிருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சியிருக்கிறார். நீங்க முதல் சுற்றிலிருந்து தேவப்பிரியன் சார் நீங்க ஒரு கேள்வியை திருப்பி கேட்டீங்க. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறத பத்தி பேசினாங்க. இது யாருக்கான மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்க. இப்ப கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய நீண்ட நெடுங்காலமான வார்த்தைகள். இப்போ கட்டுப்பாடு அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய திருவாளர் விஜய் அவர்களுக்காக அன்றைக்கே அண்ணாவெல்லாம் யோசிச்சு சொன்ன வார்த்தையை நம்ம எடுத்துக்கணுமா என்ன? அப்படி கிடையாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பது திராவிட இயக்கங்களுடைய நீண்ட நெடுங்காலமாக வரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நீங்க கேட்டதுல ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு கூட்டம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு நிறைய இங்க எல்லா கட்சிகளும் அந்த மாதிரி நடத்திருக்காங்க. திருச்சியில அருமை சகோதரர் வன்னியர் சிங் இருக்கிறார், மிகப்பெரிய சிறுத்தைகள் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினாங்க. நம்ம எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து சொல்றேன். ஆனா நீங்க இன்னைக்கு இந்த கூட்டம் எப்படி நினைச்சு பாருங்க. இந்த மாநாடு 1,30,000 இருக்கைகள். நீங்க வந்திருக்கிறவங்க வெயில்ல வாட விடல. எல்லோருக்கும் இருக்கைகளில் குடிநீர், கூல்ட்ரிங்க்ஸ், உணவு வைக்கப்பட்டிருக்கிறது அத்தனை பேருக்கும். அப்போ வந்திருந்தவங்க யாரும் அடிச்சு புடிச்சு முண்டி அடிச்சு ஓடி வரல. அப்போ ஒரு லட்சக்கணக்கான மக்களை கூட திரட்டி ஒரு இடத்தில் ஆர்கனைஸ்டா அமர வைத்து அவர்களுக்கு முறையாக குடிநீர் வசதி செய்து கொடுத்து முறையான ஒரு கூட்டத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒன்று இருக்கின்ற பொழுது இது மாதிரி ஒன்றை நடத்தினால் உயிர் பலிகளை தவிர்க்கலாம். தேவையில்லாம நம்ம வந்து அது வந்து நாட் ஒன்லி விஜய், நாட் ஒன்லி தாவேகா, எல்லாரும் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல கருத்து தானே. ஓகே, இப்படி ஒரு மீட்டிங் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா அது எல்லாரும் எடுத்துக்கலாம் தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்று. இன்னொன்று, நீங்க இளைஞரணிக்கு கூடுதல் வாய்ப்பு கேட்டதாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்தணும், அடுத்த கட்டத்துக்கு இந்த இயக்கத்தை நகர்த்தணும். நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் நீங்க நான் சொல்றது உங்களல்ல, பொதுவெளியில ஊடக விவாதங்களை எல்லாரும் வைத்த கேள்வி என்ன? ஆண்டு காலமா வந்து அங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் யாரோ ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாரு, அடுத்த தலைமுறைக்கு அங்க வழியே கிடைக்கிறது இல்ல, அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அடுத்த தலைமுறைக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்காததுனால தான் திமுக வந்து வளர்ச்சியில் ஒரு சுணக்கம் ஏற்படுகிறதுங்கிற மாதிரியான கருத்துக்களை விவாதங்கள்ல பலரும் எதிரொலித்தது உண்டு. அதை உதயநிதி ஏற்றுக்கொள்கிறாரா? அதை ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கேள்வியா? இல்ல அதுதான் ரொம்ப கவனமா சொல்றேன். அவ்வாறான ஒரு கருத்து இருக்குமாயின் அதை
சரி செய்து செப்பனிட்டு கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இளையவர்களை பொறுப்புகளுக்கு கொண்டு வந்து இளையோர் நிரம்பிய ஒரு கட்சியாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு இளைஞரணியினுடைய செயலாளருக்கு இருக்குதானே? அதானே அவருடைய பொறுப்பு. அவருடைய வேலை என்னது? நீங்க இளைஞரணியுடைய செயலாளர், நீங்க அதுல ஒரு வயது வரம்பு வரைக்கும் வச்சிருக்கிறாரு. நீங்க இத்தனை வயசுக்கு மேல அங்க யாரா இருந்தாலும் கட்சியில அந்த இளைஞரணியில பொறுப்புல வர முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு 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 வயது வரம்பு வரைக்கும் வச்சு தான் எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க. ஃபில்டர் பண்ணி நேர்காணல் நடத்தி அந்த நேர்காணல்லாம் அவ்வளவு அத்துணை பேரிடமும் நேரடியாக உரையாடி தான் அவர் எடுக்கிறார். இப்ப சகோதரர் பொன்வில்சன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், அது ஒரு விதத்தில் அது ஒரு சரியான பார்வை தான் அவர் சொன்னது. அதாவது நிர்வாகிகளினுடைய இதுல வந்து சந்திப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துகிறது திமுக. அதிமுக மக்கள் சந்திப்புக்கு போயிடுச்சினாரு. அப்கோர்ஸ் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்தினார். ஆனால் திமுக மக்கள் சந்திப்பையே நடத்தவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றம் அதில் இருந்தால் அது தவறான தோற்றம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா தொடர்ச்சியாக முதலமைச்சர் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள், இப்ப நீங்க உங்க டிவியில பாக்குறீங்க, அவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு தான் வராரு. பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார், பல நலத்திட்டங்களை வழங்குகிறார். ஊரூரா போய் நூலகங்கள் திறப்பு, மருத்துவமனைகள் திறப்பு, பாலங்கள் திறப்பு என்று நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அந்த நலத்திட்டங்களில் அவர் பொதுமக்களோடு தான் உரையாடுகிறார். அங்க யார் இருக்கிறாங்க? பொதுமக்கள் தானே. அந்த பொதுமக்களிடம் உரையாடுகிறார். அந்த பொதுமக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி மீண்டும் இந்த ஆட்சி மலர வேண்டும் என்றுதான் கேட்கிறார். நீங்க ஒருவேளை இந்த ரோட் ஷோ மாதிரியான ஒன்று இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, சந்தித்தாரல்லவா, வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படல, அது மக்கள் சந்திப்புல தான் எதிரொலிக்கும். மக்கள் அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னைக்கும் பல தருணங்கள்ல பல செக்டார்ல அது மாதிரியான குரல்கள் கேட்க முடியுது. ரொம்ப முக்கியமான கேள்வி சார் தேவப்பிரியன் சார். எல்லா விவாதங்களும் இது எதிரொலிக்குது. இந்த அரங்கில் யாராவது சொல்லுங்க, 2014 தேர்தலில் பாஜக கொடுத்த வாக்குறுதி எத்தனை, அதுல எத்தனை நிறைவேற்றப்பட்டுச்சு? 2019 பாஜக கொடுத்த வாக்குறுதி எத்தனை, அதுல எத்தனை நிறைவேற்றப்பட்டுச்சு? 2024 இப்ப பாஜக திருப்பி அதே வாக்குறுதியை கொடுத்தியா? ஒன்று. 2016 தேர்தலில் அதிமுக கொடுத்த வாக்குறுதி என்ன, அதுல எத்தனை நிறைவேற்றப்பட்டுச்சு? 2016, 2011, 2016 இரண்டு தேர்தல்களிலும் அஇஅதிமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுச்சுங்கிறத என்னைக்காவது சொல்லி எல்லாரும் விவாதிப்போம். ஒரு நாள் அதுக்கு தனி ஒரு விவாதத்தை ஏற்பாடு செய்யுங்க, நான் வர்றேன். நீங்க அப்ப நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளை இதே நியூஸ் 8ல நான் பல முறை அடிக்கி இருக்கிறேன். நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி எண்ணிக்கை, இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் ஒருவேளை போயிருந்தால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஆட்சியை விட்டு, இந்த ஆட்சி பொறுப்பை ஸ்டாலின் அவரிடம் கொடுத்து விட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பொழுது மைனஸ்ல இருந்த பொருளாதாரம் நேற்று வந்த ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை கொடுத்த அறிக்கை 16 விழுக்காடு. சார் ஒரு வார்த்தை, ஒரு நிமிஷம். 16 விழுக்காடு. கடந்த ஆண்டு 11.19, இந்த ஆண்டு 16 விழுக்காடு சார். அப்ப பொருளாதார வளர்ச்சியில தொடர்ந்து 16 விழுக்காடு. கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், விளையாட்டுத்துறை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் விளையாட்டுத்துறையில் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. எல்லாமே ஒன்றிய அரசு தான் சர்டிபிகேட் கொடுத்து பாராட்டி விருது கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படாமல் போயிருந்தால் அத்துணை வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டார்களா? ஒன்று கூட மிச்சமில்லையான நானே ஒத்துக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒன்னையுமே நிறைவேற்றல என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது மனசாட்சிக்கு புறம்பான செயல். சரி திரு கணேஷ், பாமக ஒரு பக்கம் அன்புமணியும் கள பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு, பல தொகுதிகளுக்கு நேரில் போயிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு. ஆனா தேர்தலில் இன்னும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு வரல. திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராரு. இந்த வியூகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கூட்டணி நிலைப்பாடு இல்லாம பாமகவால் தேர்தலில் வெற்றி அப்படின்றது சாத்தியமா? இல்லை, எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கு தெளிவாக தான் இருக்கிறோம். இந்த 100 நாள் நடைப்பயணத்திலேயே மிக தெளிவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பது என்னுடைய முதல் கடமை என்று சொல்லி 100 நாள் நடைப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க. நாங்க எங்களுடைய இதுல கன்சிஸ்டன்டா தான் இருந்துகிட்டு இருக்கோம். கட்சி தேர்தல் வருது வரல அப்படின்றது முன்னாடி பேசிய திமுகவுடைய பேச்சாளர் கூட சொன்னார், தேர்தல் வரும்போது மட்டும் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தெரியும், மற்ற நேரத்துல தெரியும். நாங்க தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு வர்றதுனாலதான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது, இது சாதி கட்சின்னு சொல்லுவதற்கு. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு இந்த ஆட்சி துவங்கிய காலத்துல இருந்து போய் நேரடியாக முதல்வர் 3 தடவை சந்திச்சோம். செய்யறேன்னு சொல்லி ஏமாத்தியது இந்த ஆட்சியாளர்கள். இதை நாங்க வெளியில கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை. மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து இவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொன்னாரு. எதற்காக சொன்னாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு. அப்ப எந்த தேர்தல் வருது? தேர்தலுக்காக நாங்கள் பேசி வருவோம். அனுமதிச்சாலும் ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா கேட்டுருங்க. சொல்லுங்க.
ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க மாநில கட்சியிடம் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் திமுகவிடம் அந்த அழுத்தத்தை கொடுங்கள், கேளுங்கள், நான் வரவேற்கிறேன். அதே போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக அரசிடம், ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திப்பட்டு அதுல இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது இடஒதுக்கீட்டையும் கொடுப்பதற்கு. உங்களுடைய நோக்கம் இடஒதுக்கீடு தான், அது அவங்க தான் நடத்தணும் அப்படின்னா பாஜகவிடம் நீங்கள் இதற்காக எத்தனை முறை வலியுறுத்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது சேர்த்து சொல்லுங்க. சரி கணேஷ், இதுவரை நாடாளுமன்றத்துல 3 முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. என்னோட தலைமையிலே 2017 இதே பிஜேபி கூட்டணியில இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்துல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். காங்கிரஸ் அரசு இந்தியா முழுக்க எடுத்ததுல 1 லட்சம் பிழைகள் இருக்கிறது. இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாதிகளின் அடிப்படையில் அதனுடைய தொகுப்பு வேறுபாடுகள் இருக்கிறது. இது மாநில அரசுக்கு தான் எடுத்தா சரியா இருக்கும் தான் 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுங்க, சர்வே எடுங்கன்னு சொல்லி பல முறை வலியுறுத்தி பக்கத்து மாநிலம் எடுக்கிறாங்க. நீங்க அதை வச்சு இடஒதுக்கீடு நிறைவேற்றலாம். ஏன்னா 10.5% இடஒதுக்கீட்டிற்கு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு. உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற முழு அதிகாரமும் மாநில அரசிடம் இருக்கிறது. இதற்கு தேவை டேட்டா தான், தரவுகள் தான். அந்த தரவுகளை எடுங்கன்னு தான் பல தடவை முதலமைச்சரை கேட்டோம்னு தெளிவா சொல்றோம். இன்றைக்கு முழு அதிகாரமும் நான் ஒரே விஷயம் அவர் பேசி முடிச்ச அப்புறம் எனக்கு நேரம் கொடுங்க, 1 நிமிடம் கொடுங்க. செந்தில்வேல் அவர் சார் சொல்லும்போது ஒரே விஷயம் தான். நாங்க இத்தனை கேள்வி கேட்டோம். 505 வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தீங்களே, இன்னைக்கு நிறைவேற்றலையேன்னு கேட்கணும். உடனே என்ன சொல்றாரு, பாஜக எத்தனை கொடுத்தது நிறைவேற்றல, அதிமுக எத்தனை கொடுத்தது நிறைவேற்றல. அப்ப அதிமுக பாஜக மாறிதான் திமுக நீங்க ஒத்துக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்துல நல்லது. ஏன்னா பாஜகவோட நாங்க வேறுபட்டவர்கள். ஏன்னா நீங்க சொன்னதுதானே, அதுக்கு என்ன பொருள் என்பது நீங்க தான் சொல்லணும். அவங்க நிறைவேற்றல, நாங்க நிறைவேற்றலன்னு சொல்லுவது ஏற்றக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க பேசி முடிங்க. சாரி நீங்க பேசி முடிங்க. விஷயம் தான் 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, அதுல எந்த தரப்பும் இன்னைக்கு நிறைவேற்றலன்னு போராடுறாங்களா? அதுதானே நாங்க 100 நாள் நடைப்பயணத்துல மக்களிடம் வெளிப்படையாக எடுத்துட்டு சொன்னோம். ஒவ்வொரு திட்டமும் பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சு. பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சுன்னா இந்த மக்களுடைய சுமை குறையதானே வேணும். அதே சிஏஜி அறிக்கை தானே இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இவ்வளவு கடன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. 3 மடங்கு இந்த போக்குவரத்து துறையினுடைய கடன் உயர்ந்திருக்கு. இபி சார்ஜஸ் மாதந்தோறும் கணக்கிடுவோம்னு சொன்னீங்க. மக்களுடைய பணி சுமையை குறைப்போம்னு சொன்னீங்க. பொருளாதாரம் தான் உயர்ந்துருச்சு. ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? சரி, பொருளாதாரம் தான் உயர்ந்து வந்துடுச்சு இல்ல. இன்னைக்கு சொத்து வரியை குறைங்க, மின்சார கட்டணத்தை குறைங்க, மாதம் கணக்கு கொண்டு வாங்க. ஆனா இந்த மக்களுக்கு எந்த பயனும் அடையாம நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நாங்க நீங்க மக்களை ஒரு நிமிடம் மட்டும் சுருக்கமா இல்ல மத்தவங்க பேச வாய்ப்பு தரணும். மதிவாணன் இருக்காரு. சுருக்கமா ஒரு நிமிடம் தான். சுருக்கமா அந்த சிக்கலுக்கு காரணம் என்னன்னா, இவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றியதுனால பொதுத்துறை நிறுவனமாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்கள் டிக்கெட்டையும் உயர்த்த முடியல. ஆனா டீசல் விலை ஏறி போகுது. ஐயா அங்க கேட்க மாட்டாரு, பாஜகவோட நீங்க ஏன் டீசல் விலை ஏத்துனீங்கன்னு கேட்க மாட்டாரு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பினுடைய வீழ்ச்சியினுடைய விளைவாக என்னெல்லாம் சிக்கல். சரி, பாயிண்ட் டேக்கன். இல்ல மதிவாணன் இருக்கு. இல்ல கணேஷ் கணேஷ் இருக்கமா லாஸ்ட் ஒரு வார்த்தை சீக்கிரம் முடிச்சா. லாஸ்ட் ஒரு வார்த்தை கடைசி ஒரு வார்த்தை. பீகார் நீதிமன்றம் சார் ஒரு நிமிஷம். கணேஷ் சார், கணேஷ் சார் ஒரே ஒரு வார்த்தை சார் ப்ளீஸ். பீகார் நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சமூக நீதி கோட்பாட்டை நான் குறைச்சி மதிப்பிட வரல. ஆனா பீகார் நீதிமன்றம் தெளிவாக சொன்னது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உரிமை மாநில அரசுக்கு இருக்கலாம். ஆனா அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பீகார் நீதிமன்றம் என்ன செஞ்சதுங்கிறது சொல்லுங்க. சரி, அது ஒன்றிய நீங்க ரெண்டு பேருக்குள்ள மற்றவங்களோட கருத்தை கேட்க வேண்டியிருக்கு. இல்ல கணேஷ் கருத்து நிறைவு. இல்ல செந்தில் வெயிட் பண்ணுங்க. இல்ல செந்தில் மற்றவங்களுக்கு நேரம் குறைவா இருக்கு, மற்றவங்க நேரம் குறையுது. இது ஒண்ணு தெளிவுபடுத்தணும். இது தவறா போடுது. செந்தில் புரிஞ்ச தவறா சொல்லக்கூடாது. அவங்க 60% ஸ்லாப் மீறது பிரச்சனை. நீங்க மீறி இருக்கீங்க. 50% ஸ்லாப் மீறதுன்னா உச்ச நீதிமன்றம் தடை செய்திருப்பதே தவிர மாநில அரசு கொடுக்கின்ற இடஒதுக்கீடு எங்கேயுமே கொடுக்கல. 10.5 சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு தெளிவா சொல்லிருக்காங்க. சரி, மாநில அரசுக்கு இடஒதுக்கீடு சர்வையை வச்சு கொடுக்கலாம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறது தரவுகள் தான். தரவுகள் அடிப்படையில் கொண்டு வரதான் சொல்றேன். சரி, பாயிண்ட்